ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ கவுன்சிலிங் 2025 உடைய ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு இது ஒரு முக்கியமான செய்திகள், முக்கியமான நியூஸ் கொண்டு வந்திருக்கிறேன். எப்படின்னா, எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க, அது 7.5 எத்தனை, ஜென்ரல் எத்தனை, எல்லா நியூஸுமே இதில் போட போகிறேன். அதில் மாதிரி கம்யூனிட்டி வைஸாக எத்தனை பேர் இருக்குன்னு கொண்டு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. என்னென்ன டேட்டில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான தகவல் எல்லாத்தையும் நான் திரட்டி கொண்டாந்துருக்கிறேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்த்துக்கிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நான் சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்ஏ 2025 கவுன்சிலிங்கு ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, ரவுண்ட் 2 மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லாஸ்ட் வரையும் பாருங்க. நான் என்னென்ன நாளைக்கு என்னென்ன செய்யணும், அக்செப்ட் அண்ட் ஜாயின் எப்போ கொடுக்கணும், அக்செப்ட் அண்ட் அப்லோட் எப்போ கொடுக்கணும், என்னென்ன கம்யூனிட்டி எல்லாம் உங்களோட ரவுண்ட் 2 மாணவர்கள் வந்து ரவுண்ட் 2ல இருக்கிறாங்க, 7.5ல இருக்கிற கம்யூனிட்டி மாணவர்கள் எத்தனை பேர் ரவுண்ட் 2ல இருக்கிறாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரவுண்ட் 2ல 178 to 143 இந்த கட் ஆஃப்ல இருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் இந்த ரவுண்ட் 2 அட்டன் பண்றாங்க. சரிங்களா? இப்ப ஜென்ரல்ல பாத்தீங்கன்னா எத்தனாவது ரேங்க்ல இருந்து எத்தனாவது ரேங்க் வரை இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா 39,146 டு 1,37,210 இந்த ரேங்க்குள்ள இருக்கிற மாணவர்கள் வந்து ரவுண்ட் 2ல போட்டி போடுறாங்க. சரிங்களா? மொத்தம் டோட்டலா பாத்தீங்கன்னா 98,565 மாணவர்கள் வந்து ரவுண்ட் 2ல வந்து இது பண்றாங்க, கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றாங்க. எவ்வளோ? 98,565 மாணவர்கள். அதுல எப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுறாங்க. சரிங்களா? மொத்தம் 13 நாள் ப்ராசஸ் நடக்குது. இந்த 13 நாள்ல என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. இப்ப ஜென்ரல் ரேங்க், இது ஜென்ரல் ரேங்க், இது 7.5 ரேங்க். இதுல பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஷோ பண்ணிருக்கேன். இப்ப 39,146ல இருந்து 1,37,710 ரேங்க்குள்ள இருக்கிற மாணவர்கள் பாத்தீங்கன்னா மொத்தம் 98,565 மாணவர்கள் வந்து ஜெனரல்ல இருக்காங்க. அதே பாருங்க 7.5ல 2,663ல இருந்து 18,921 மாணவர்கள் வந்து 7 ரேங்க்குள்ள இருக்காங்க. மொத்தம் இப்ப ஓசி இப்ப ஜென்ரல் எடுத்துங்க. ஜென்ரல்ல பாத்தீங்கன்னா ஓசில பாத்தீங்கன்னா 3,657 பேரும், அதுக்கு பாத்தீங்கன்னா பிசில பாத்தீங்கன்னா 45,995 பேரும், பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 5,311 பேரும், எம்பிசில பாத்தீங்கன்னா 30,054 பேரும் இருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா 11,588 மாணவர்கள் இதுல எஸ்சி ஜென்ரல் ரேங்க்ல இருக்காங்க. எஸ்சி கம்யூனிட்டி மாணவர்கள். எஸ்சி மாணவர்கள் பாத்தீங்கன்னா 1,527 மாணவர்கள் எஸ்சி கம்யூனிட்டில இருக்காங்க. எஸ்டி மாணவர்கள் 433 பேர் இந்த ஜென்ரல் ரேங்க்ல இருக்காங்க. சரிங்களா? எத்தனை பேர்ல? 98,525 மாணவர்கள் இந்த ரேங்க் ஜென்ரல் இதுல இருக்காங்க மொத்தமா. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப 7.5 எடுத்துட்டீங்கன்னா ஓசில பாத்தீங்கன்னா 135 பேரும், பிசி கம்யூனிட்டில பாத்தீங்கன்னா 5,581 பேரும், பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 485 பேரும், எம்பிசில பாத்தீங்கன்னா 7,570 பேரும், எஸ்சி கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா 2,387 பேரும், எஸ்சிஐ பாத்தீங்கன்னா 494 பேரும், எஸ்டியில பாத்தீங்கன்னா 127 பேர் இதுல இருக்காங்க. அந்த உங்களோட ஷோக்கு நீங்களே பாருங்க, இத்தனை பேர் உங்களோட போட்டி போடுறாங்க. ஃபுல்லா அதிலே காமிச்சு உங்களோட பின்னாடி சைட்ல பின்னாடி இருக்கும், இங்கிட்டு இருக்கும். சரிங்களா? நல்லா தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து நீங்க ஃபுல்லா தான் உங்களோட கம்யூனிட்டி வைஸா நீங்க போட்டி போட போறீங்க இந்த மாணவர்களோட. ஆனா ஜூலை 26ஆம் தேதி எத்தனை நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும் பார்த்தா 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். 26, 27, 28 சொல்லிட்டு 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? எத்தனை மணில இருந்து? காலைல 10 மணி, ஜூலை 26 காலைல 10 மணில இருந்து ஜூலை 28 5 PM, அதாவது ஈவினிங் 5 மணிக்கு உங்களுக்கு வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் 3 நாள் நடக்கும். சரிங்களா? இப்ப ஜூலை 26 சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்றாங்க. யாரா என்ன கட் ஆஃப்ல இருந்து 178ல இருந்து 143 கட் ஆஃப்ல உள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2 ரவுண்ட் நடத்துறாங்க. இப்ப அந்த ரவுண்ட் 2 மாணவர்கள் வந்து இந்த வேகன்சி லிஸ்ட் எப்போ விடுறாங்க பாத்தீங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி காலைல 10 மணிக்கு விடுறாங்க வேகன்சி லிஸ்ட். அது வரையும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சா இந்த வேகன்சி லிஸ்ட் போட்டு சாய்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கீங்க, சாய்ஸ் ஃபில்லிங்லாம் முடிச்சு எல்லா காலையும் வந்துருச்சு, காலேஜ் லிஸ்ட் வந்துச்சு, உங்க காலேஜ் அலாட் ஆயிடுச்சு. இப்ப டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, ரிலீஸ் ஃபார் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னா இந்த அலாட்மெண்ட் உங்க காலேஜ் கிடைச்சிச்சு, ஆனா இந்த காலேஜ் ஓகே, இந்த காலேஜ் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்காங்களே, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா
29 செவ்வாய்க்கிழமை காலைல 10 மணிக்கு ஒரு ரவுண்டு மாணவர்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த அலாட்மெண்ட் காலேஜ் கிடைச்சிச்சு அப்படின்னா அலாட்மெண்ட் வரும். ஓகேங்களா? அது எப்போ நீ கன்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னா ஜூலை 30க்குள்ள நீ கன்ஃபர்மேஷன் பண்ணணும், ஓகே அந்த காலேஜ் அப்படின்னு. இல்ல 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு அக்செப்ட் அண்ட் ஜாயின், எனக்கு இந்த காலேஜ் ஓகே, நான் அந்த காலேஜ் நான் படிக்க போறேன், எனக்கு ஓகே விட்டுருங்க அப்படின்னு ஒண்ணு, அது ஒண்ணு இருக்குது. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தீங்கன்னா இந்த காலேஜ் எனக்கு ஓகே, பட் இதுக்கு மேல எனக்கு இதோட நல்ல காலேஜ் கிடைச்ச, கல்லூரி கிடைச்சா அந்த கல்லூரிக்கு நான் போய்க்கிறேன். அது பேர் தான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்போர்டு. அக்செப்ட் அண்ட் அப்போர்டு. அக்செப்ட் அண்ட் அப்போர்டுனா இதுதான், ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு ஓகே, ஆனா இதோட வேற காலேஜ் கிடைச்சா ஓகே தான். ஆனா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா ஓகே இந்த காலேஜ் ஓகே நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், முடிஞ்சு வச்சு, சிம்பிளா அந்த வேலை முடிஞ்சிடும். இதுல பாத்தீங்கன்னா அந்த அலாட்மெண்ட் ஓகே, இந்த அக்செப்ட் பண்ண ஜாயின் கொடுக்காங்களா அவங்களுக்கு அலாட்மெண்ட் எப்போ வரும் பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு அந்த டென்டிவ் அலாட்மெண்ட் சரி அக்செப்ட் பண்ண கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா ஜூலை 31 கிழமை 10 மணிக்கு வரும். ஜூலை 31 Thursday 10 மணிக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண ஜாயின் கொடுத்துருக்காங்கல்ல அவங்க பாத்தீங்கன்னா ப்ரொபோசல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். ப்ரொபோசல் அலாட்மெண்ட் அந்த ஆர்டர் வரும், பேர் போட்டு வரும். இல்ல அக்செப்ட் பண்ண அப்போர்டு கொடுக்க மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா டென்டிவ் அலாட்மெண்ட் பேர் போட்டு வரும். சரிங்களா? ரெண்டு பேருக்கு வேறு விதமா வரும். அக்செப்ட் பண்ண ஜாயின் கொடுத்த மாணவர்களுக்கு ப்ரொபோசல் அலாட்மெண்ட் வரும். அக்செப்ட் பண்ண அப்போர்டு கொடுத்த மாணவர்களுக்கு டென்டிவ் அலாட்மெண்ட் வரும். சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 31 இருந்து ஆகஸ்ட் 4, சரிங்க, ஜூலை 31 காலையில 10 மணில இருந்து ஆகஸ்ட் 4 5 மணி வரையும் அந்த டைம், அந்த 5 days என்னன்னா இந்த அக்செப்ட் பண்ணி ஜாயின் கொடுக்குறவங்க சரி, அக்செப்ட் பண்ண அப்போர்டு கொடுக்குறவங்க சரி. இப்ப அக்செப்ட் பண்ணி ஜாயின் கொடுத்தவங்க என்ன பண்ணணும்னா காலேஜ் நோக்கி போகணும். நீங்க உங்க எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த மாவட்டத்துல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ண அப்போர்டு கொடுத்தவங்க என்ன பண்ணணும், எங்க போகணும் பாத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் போய் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. காலேஜ்ல அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த மாணவர்கள் காலேஜ் போகணும். அக்செப்ட் பண்ண அப்போர்டு கொடுத்த மாணவர்கள் டிஎஃப்சி சென்டர் போய் உங்களுடைய காலேஜ் ஓகே ஆனா வேற காலேஜ் வேணும்னு சொல்லுவாங்க ரிப்போர்ட் பண்ணணும். அந்த 5 daysக்குள்ள நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணல, தாமதமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சீட்டு வந்து வேற ஆளுக்கு போயிடும், இல்லைன்னா அது உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிடும். சரிங்களா? அந்த அக்செப்ட் பண்ண அப்போர்டு கொடுக்க மாணவர்களுக்கு அதே காலேஜ் கிடைக்கலாம், வேற காலேஜ் பெட்டராகவும் கிடைக்கலாம், அது சொல்ல முடியாது. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அக்செப்ட் பண்ணி அப்போர்டு கொடுத்த மாணவர்களுக்கு, அக்செப்ட் பண்ணி ஜாயின் கொடுத்த மாணவர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 31 வந்து உங்களுக்கு அக்செப்ட் போயிடலாம். நீங்க ஜூலை ஆகஸ்ட் 4க்குள்ள நீங்க போய் நீங்க வந்து அந்த 5 நாளைக்குள்ள போயிட்டு அந்த 31 இருந்து ஆகஸ்ட் 4 வருதுல்ல அந்த நாளுக்குள்ள போயிட்டு நீங்க அக்செப்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் பண்ணி ஜாயின் கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப அக்செப்ட் பண்ணி அப்போர்டு கொடுக்குறாங்கல்ல இந்த காலேஜ் ஓகே ஆனா வேற காலேஜ் சொல்றாங்கல்ல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டென்டிவ் அலாட்மெண்ட் வந்து டிஎஃப் சென்டர் போயிட்டு பண்ணிட்டு அவங்க எப்போ வரும் பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் தான் வரும். இப்ப 4ஆம் தேதி வந்து உங்களுக்கு முடிஞ்சிருது, அந்த 5 நாள் முடிஞ்சு 2 நாள் ரெஸ்ட், 5, 6 இருக்குல்ல அந்த 5, 6 பாத்தீங்கன்னா அந்த 2 நாள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். நீங்க மாணவர்கள் வேண்டி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பீங்க. ரிசல்ட் எப்போ வரும் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி ஆகஸ்ட் 10 மணிக்கு 10 மணிக்கு உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். என்னது அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்த மாணவர்களுக்கு உங்களுக்கு ரிசல்ட் அப்போ வந்துடும். மறுநாள் வந்துடும், அந்த 2 நாளுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்துடும், காலைல 10 மணிக்கெல்லாம் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இது ஃபுல்லாமே இந்த டவுன் டு மாணவர்களுக்கு ஃபுல் செய்தி நான் சொல்லி முடிச்சிட்டேன். சரிங்களா? 7.5க்குமே அதே மெத்தட் தான், இதே ப்ராசஸ் தான். ஆனா அவங்க 2 சாய்ஸ் ஃபில்லிங் அட்டன் பண்ணுவாங்க. அந்த 2 சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு என்கொயரி இருந்துச்சுன்னா கீழே தெரிய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் கிராமத்துல இருக்கிற மாணவர்களுக்கு வந்து, வில்லேஜ்ல இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த வீடியோ போய் சேரும். தயவு சொல்றேன் நீங்க போயிட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய வீடியோ இந்த வீடியோ போய் யூடியூப் அல்கோரிதம் போய் சேர்க்கும். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் சேர்த்து விடுங்க இந்த வீடியோ போயிட்டு. இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணி எஜுகேஷன் வியூ. நன்றி.